ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த மந்த் ஏப்ரல் 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு இந்தியன் ஸ்பை த்ரில்லர் மூவி. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா, கௌதம் கார்த்திக், அதுல்யா ரவி, சரத்குமார், மஞ்சு வாரியர், அனகா இவங்கெல்லாம் மெயின்லைட் பண்ணியிருக்காங்க. திபுனினன் தாமஸ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் மனு ஆனந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலரே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, ஒரு பயங்கரமான ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்க போகிறோம், நம்ம விஜயகாந்த் படம் மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த படம் நான் பார்த்தேன். ஏன்னா ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் ஸ்பை த்ரில்லர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சது தமிழ் மூவிஸில். அதனால சரி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த மெயினாக இது வேறு ஆரியா படம் வேறு. ஸோ ட்ரைலர் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. சரின்னு படம் பார்க்கலான்னு பார்த்தேன். மெயினாக அந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து ஒரு G20 மாநாடு நடக்க போகுது. இது அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. G20 மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில சதி செய்யணும்னு காத்துட்ருக்காங்க. அப்போ அந்த டைமில் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்க ஸ்பைஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தர் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நியூக்ளியர் ரியாக்டர், அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகிறாங்க. அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இந்த ஹிமாலய மலைக்கு மேலே வந்து காணாமல் போகுது கீழே. ஏன்னா அந்த உரப்பனி ப்ளஸ் அந்த ஒரு காற்றுல அது வந்து மிஸ் ஆகுது. மிஸ் ஆன அந்த நியூக்ளியர் ரியாக்டர் திரும்பி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உலகத்துவைக்க விஷயம் தெரிய வருது. அதனால வந்து நம்ம ஸ்பை ஆரியாவை விட்டு அந்த நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பை டீமோட ஹெட் வந்து மஞ்சு வாரியர் வந்து அனுப்புகிறாங்க. ஃபைனலாக ஆரியா அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு யூஷுவல் ஸ்பை த்ரில்லருக்கான ஒரு யூஷுவல் கமர்ஷியல் ஸ்டோரி தான் அந்த படத்தோட கதை. மெயினாக இதுல வந்து ஆரியா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது படத்தில். ஏன்னா படத்தோட என்ட்ரி சீனே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து கடலோட அடிமட்டத்தில் போயிட்டு தியானம் பண்ணுறாரு. ரொம்ப டீப் சி ஸ்விம்மிங்லாம் தெரிஞ்சவர். ப்ளஸ் பாடி அவ்வளோ ஃபிட்டாக வச்சிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டாக இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவரோட கேரக்டர் சூப்பராக டேரக்டர் எழுதியிருந்தார். அவரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். மெயினாக கௌதம் கார்த்திக் அவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக ரோல் ஒன் பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து. பட் அவர் எந்த ஆங்கிள் பார்த்தா நமக்கு பெருசாக வில்லன் மாதிரியே தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல். அவர் வந்து வில்லன்ற அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டராக தான் அந்த படத்தில் போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சு அந்த ஒரு வில்லனிசம் காட்டுறாரு. அவங்க அப்பா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பழைய படத்துலலாம் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு வில்லனிசம்லாம் காட்டுவார் சிரிச்சுக்கிட்டே. அந்த மாதிரி தான் அவர் காட்டுறாரு. பட் அப்படி தான் நமக்கு அந்த அளவுக்கான அந்த ஒரு பயம் காட்டுற அளவுக்கான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி நமக்கு தெரியல. பட் அந்த ஒரு கேரக்டர் ரோலாக கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். ஏன்னா சரத்குமார் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் படம் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு சிம்பிள் ஒரு யூஷுவல் ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் டுவர்ட்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் போகும்போது இந்த கேரக்டருக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நல்ல ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அவரும் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் சரத்குமார். அதே மாதிரி மஞ்சு வாரியர் அவங்க இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாகவே அவங்க ஆக்ஷன் சீன்ஸ்லாம் செம்மையாக அடிப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டன் சீன்ஸ்லாம் செம்மையாக அடித்து பறக்க விட்டுருக்காங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஆக்டிங் வைஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுல்யா ரவி அவங்களும் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் அந்த கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக அனகா அவங்க இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக ரோல் பண்ணியிருக்காங்க. ஆரியாவுக்கு பேரா ஒரு ரோல் தான் அவங்களுதும். ஸோ அவங்களுக்கு தான் லைக் கதைக்கு ஓரளவு தேவையான ஒரு கேரக்டர் தான். சும்மா பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் கேரக்டர் இல்லாமல் ஸோ அவங்க கேரக்டருக்கும் நல்ல வெயிட்டேஜ் இருக்குது. அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் அவரும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஆரியா ஒரு அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதேமாதிரி ரைசா வில்சன் அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கதைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். லைக் இந்த கதைக்கு அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அது சின்ன கேரக்டர் இருந்தாலும் பட் அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். பட் அது புது கேரக்டர் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக அது திபுனினன் தாமஸ் அதோட மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அதாவது எனக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக தெரியல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக், இந்த சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. மெயினாக அருள் வின்சென்ட்டோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஸ்டன் சீன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா விஷுவலி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அந்த நைட் எஃபெக்ட் சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ படத்தில் வந்து அந்த டிஏ ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக, அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய ஸ்டன் சீன்ஸ்லாம் சிங்கிள் ஷாட் ஸ்டன் சீன்ஸ்லாம் நிறைய நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து மேபி சிங்கிள் ஷாட்டில் எடுத்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து பிரசன்னா ஜிகேவோட எடிட்டிங்கை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே போகுது. பட் நம்ம கொஞ்சம் லேகாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக அந்த படத்தில் உட்கார வச்சார். அவரோட எடிட்டிங் அண்ட் கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக டேரக்டர் மனு ஆனந்த் அவர் வந்து ஒரு யூஷுவல் கமர்ஷியலான ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்டடான ஒரு ஸ்டோரி தான் எடுத்திருக்காரு. லைக் அந்த கதையை எடுத்துக்கிட்டு ரைட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஸ்பை த்ரில்லரில் வரக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தில் அங்கங்கே தெளிச்சிருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது. ப்ளஸ் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா மேக்கிங் வைஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் அவரோட டேரக்ஷனில். கதையும் அவ்வளோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தார். பட் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லைக் இதில் வந்து ஒவ்வொருத்தர் கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் அதில் எல்லா கேரக்டரும் நல்லா டிசைன் பண்ணாலும் நல்லா கொஞ்சம் பார்க்க முடியுது. பட் இதில் நிறைய லேக் இருந்தது படத்தில். ஏன்னா இது வந்து நல்லா இது ஆக்சுவலி நீங்கள் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்பீடாக போகும். ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் 2.5 மணி நேரம்
அடித்து நவுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும் படம். பட் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நல்லா ஸ்பீடாக கொண்டு போயிருக்காரு. பட் எங்கேயோ ஒரு இடம் உள்ள நமக்கு ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் டல்லாக போய் தான் அந்த ஒரு கதைக்குள்ளே போகுது. அதுமாதிரி செகண்ட் ஹாஃப்மே கொஞ்சம் லைட்டாக டல் ஆகிட்டு கொஞ்சம் திரும்பி கதைக்குள்ளே போகுது. உங்களுக்கு அந்த ஒரு சில இடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15-20 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸ், உங்களுக்கு 15-20 மினிட்ஸ் வந்து படம் கொஞ்சம் ஸ்லோவாகும். அது கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் வாட்ச் தான். அது கண்டிப்பாக தேட்டரில் போய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அந்த படம் பார்க்கலாம். ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். இப்போ ரீசெண்டாக ஆர்யா பண்ண படங்களில் இது வந்து அவருக்கு ஒரு பெட்டரான ஒரு படம். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச். ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஓடிடியில் வந்தோம்னா பாருங்கள். மெயினாக இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள், இந்த மாதிரி ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஒரு ஒன் டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.